டிவிகே விஜய் அரசு மகளிர் விடியல் பேருந்து பயணம் அந்த திட்டத்தின் பெயர்ல அதுவும் பஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த விடியல் அப்படிங்கிற பேரை எடுத்துட்டாங்க. ஏற்கனவே ஸ்டிக்கர் அரசு அப்படின்னு பேர் வாங்கியிருக்காங்க. இப்ப மகளிர் விடியல் பயணம் போய் வெறும் மகளிர் பயணம் அப்படின்னு தான் இருக்கு. வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட 700க்கு மேற்பட்ட சர்வீஸ்களை குறைச்சிருக்காங்களாம் இந்த டிவிகே அரசு. செய்தி ஊடகங்கள்ல வெளியாயிருக்கு. அதாவது முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்த திட்டங்கள் ஒவ்வொன்றும் சிறப்பான திட்டங்கள். அதையெல்லாம் மேம்படுத்துறதுக்காகத்தான் மக்கள் வாக்களிச்சிருக்காங்க. இவங்க புதுசா எந்த திட்டத்தையும் கொண்டு வராட்டி பரவாயில்ல, அதை மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் வாக்களிச்சாங்க. தமிழ்நாடு முழுவதும் அனைத்து பேருந்துகளிலும் பெண்களுக்கு இலவசமாக போக வைப்பேன்னு சொன்னாரு. இப்ப பார்த்தா மகளிர் விடியல் பேருந்து 700 சர்வீஸ் குறைச்சிருக்காங்க. சென்னையிலேயே 162 சர்வீஸா குறைச்சிருக்காங்களாம். இவங்க கூட தான் புதுச்சேரி அரசும் புதுசா பொறுப்பேற்றுக்கிட்டாங்க இல்லையா? நமக்கு தமிழ்நாட்டில் எலெக்ஷன் நடந்த மாதிரி தான் புதுச்சேரியில நடந்துச்சு. அங்க புதுச்சேரியில புதிய கவர்மெண்ட் அமைச்சிருக்காங்க, பொறுப்பேற்றிருக்காங்க. அங்க என்ன தெரியுமா செஞ்சிருக்காங்க? நம்ம முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினின் காலை உணவு திட்டத்தை அங்கேயும் கொண்டு வந்தாங்க. அது மட்டுமல்ல, இப்ப என்ன மேம்பாடு பண்ணிருக்காங்கன்னு சொன்னா காலை உணவோடு பாலுல சாக்லேட் பிளேவர் கலந்த மில்க்கும் கொடுக்க போறதா சொல்லியிருக்காங்க. இந்த டிவிகே அரசு பொறாமப்படுறதா பார்த்தா எப்படி இருக்குன்னு சொன்னா பாகுபலி படம் பார்த்திருப்போம் இல்லையா? அதுல பல்வால் தேவன் தன்னோட சொந்த சிலையை வைப்பான். அந்த நேரத்தில் அவனுக்கு அப்படியே ரொம்ப பெருமையா இருக்கும். திடீர்னு மக்கள் பாகுபலி பாகுபலி பாகுபலின்னு சொல்லவும் பல்வால் தேவனுக்கு ஒரு இன்செக்யூரிட்டி ஃபீலிங் வந்துடும். தன்னுடைய சிலை 100 அடி உயரமா இருந்தாலும் அந்த பக்கம் 500 அடி உயரத்துக்கு அவனுடைய மனக்கண்ணுக்கு பாகுபலியோட சிலை தெரியும். அந்த மாதிரி இந்த டிவிகே அரசுக்கு ஜெய்சாண்டிகா பாகுபலி போல மு.க. ஸ்டாலின் அவர்கள் தெரிகிறார் போல இருக்கு. அவர் கொண்டு வந்த அத்தனை திட்டங்களையும் நிப்பாட்டுனா மக்கள் கொந்தளிச்சிருவாங்க. மேம்படுத்த தான் முடியும். ஆனால் அதை மேம்படுத்துறதுக்கு கூட பயந்துகிட்டு அந்த திறமை கூட இல்லைன்னு சொல்லலாம். இவ்வளவு நாளாயிருச்சு. சொந்தமா இது வரைக்கும் ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காங்களா? கிடையாது. திருச்சியில போனா நல்லா வாயில வருது அப்படிங்கிற திட்டம், கரூர்ல போனா தில்லு இருக்கா திராணி இருக்கா ஒரு டேஷும் இன்னும் கிடையாது அப்படிங்கிற திட்டம், இந்த போன்ற சிறப்பான திட்டங்களை கொண்டு வர புதுமையான திட்டங்கள் இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் எந்த முதலமைச்சரும் டேஷ் டேஷ் விட்டு எல்லாம் பேசினதே கிடையாது. எவ்வளவு பேர் கண்டிக்கிறாங்க, கூட்டணி கட்சிகளே கண்டிக்கிறாங்க. நாகரிகத்தோட பேசணும், சினிமால ஒரு கெட்ட வார்த்தையை சொல்லாம சென்சார் போர்டுக்கு பயந்துட்டு பண்ற மாதிரிலாம் முதலமைச்சரா இருந்துட்டு பண்ணக்கூடாதுன்னு எவ்வளவு பேர் சொல்றாங்க. அவர் கேட்கிற மாதிரி தெரியல. மக்களை ஒரு சினிமா போதையிலேயே வச்சுக்கணும் அப்படின்னு அவர் முடிவு பண்ணிட்டார். கிட்டத்தட்ட கிடைக்கிற ஆளெல்லாம் எதிர்கட்சி எல்லாம் பிடிச்சி ஜெயில போடணும். ஜென்சி திமுக அந்த இளைஞர்களை கூட விடக்கூடாது. யாரெல்லாம் விமர்சனம் பண்றாங்களோ அவங்களெல்லாம் பிடிச்சி ஜெயில போடணும். தன்னை எல்லோரும் வீரன்னு சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறார். அவங்களே சொல்றாங்க பாருங்க, அவங்க கட்சிக்காரங்களே, ஜெயலலிதா போல வீரமானவர் எங்கள் விஜய் அப்படிங்கிறாங்க. அதாவது இவங்களோட என்னன்னு சொன்னா மக்கள் மத்தியில் அந்த சினிமா வெறியை ஊத்தி ஊத்தி ஜெயலலிதா எப்படி இரும்பு பெண்மணியின் பேர் வாங்கினாலோ அந்த மாதிரி ஒரு பேர் வாங்கிடலாம் அப்படின்னு நினைக்கிறார். அம்மையார் யார வேணாலும் பிடிச்சி ஜெயில போடுவாங்க. பின்னாடி கோர்ட்டே குட்டி அனுப்பும், அரச குட்டி அனுப்பும், இதெல்லாம் தப்பு, ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. இவரு அதெல்லாம் பரவாயில்ல, அப்படி செஞ்சாதான் மக்கள் நம்மள வீரன் ஒத்துக்குவாங்க அப்படின்ற களத்துல இறங்கிட்டாங்க. நல்லா தெரியுது. இங்க அவங்களுக்கு என்ன ஒரு பெரிய நெகட்டிவ் பாயிண்ட்னா, எப்படியோ இந்த என்ன சொல்றது விசில் அடிச்சாங்க குஞ்சுகள் வீட்டுல கெஞ்சி கதறி கைகாலில் விழுந்து ஓட்டு போட வச்சிட்டாங்க. ஆனால் அடுத்து வர எலெக்ஷன்ல நிச்சயமா இவங்க சொன்னா ஓட்டு போட மாட்டாங்க. இந்த பிள்ளைங்க சொன்னிச்சு ஓட்டு போட்டான்னு சொன்னாங்க பாருங்க அப்பா அம்மாலாம். இப்ப திரும்ப போய் டிவிக்கு விஜய்க்கு ஓட்டு போடுங்கன்னு சொன்னா சப்புன்னு அந்த பசங்களுக்கு வீழுங்கன்னு இவங்களுக்கு நல்லா தெரியும். அதனால இவங்க என்ன பண்றாங்க, அதிமுக தொண்டர்களை கூப்பிடுறாங்க. அதிமுக தலைவர்களை ஈஸியா வாங்கிடுறாங்க. அதிமுக தொண்டர்களும் பின்னாடியே வந்துருவாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, ஏன்னா தேர்தலில் வேலை பார்க்கணுமே, களத்தில் வேலை பார்க்கணுமே, அதற்கு அதிமுக தொண்டர்கள் தேவை அப்படின்ட்டு அதிமுக தொண்டர்களை இழுத்துட்டு இருக்காங்க. அதற்கு ஏற்றார் போல இவங்களுக்கு நினைப்பு என்னன்னா, அதிமுக தொண்டர்னா சினிமாவுக்குனே பெத்து போட்டவன், கொஞ்சம் சினிமா டயலாக் சினிமா வெறியில அந்த ரஜினிசம் எல்லாம் பண்ணி பாத்தீங்கன்னா அந்த ரஜினிசம் தான் அப்படி நிக்கிறது இருக்கா அப்படி இப்படின்னு ரஜினி ஸ்டைல் தான். அந்த ரஜினிசம் பண்ணா எல்லாருக்கும் பிடிக்கும், வந்துருவாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு பேசிட்டு இருக்காங்க. சரி, ஆட்சிக்கு வந்ததும் வந்துட்டீங்க. வரலாற்றிலே இல்லாத அதிசயமா 2 திராவிட கட்சிகளையும் விட்டுட்டு தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஒரு 6 மாசத்துக்காச்சும் எல்லாரையும் போங்க, பெண்கள் எல்லாம் போங்கன்னு சொல்லலாம்ல. அதற்கப்புறம் இலக்கியம், அதற்கப்புறம் ரொம்ப இழப்பு வருது மன்னிச்சுக்கங்க கூட சொல்லி விட்டுலாமே. 6 மாசத்துக்கு மக்கள் அனுபவிச்ச மாதிரியும் இருக்குல்ல, அதை கூட செய்யல. ஒரு காலை உணவு திட்டத்தை எப்படி புதுச்சேரி அரசு மேம்படுத்திருக்காங்க, அந்த மாதிரி மேம்படுத்தலாம்ல. காலையிலேயே ஏதாச்சும் சிக்கன் போடலாம்ல, இல்ல லஞ்சுக்கு ஒரு சிக்கன் போடலாம்ல. அந்த மாதிரி மேம்படுத்துற வேலைகளை விட்டுட்டு ஏற்கனவே இருக்க திட்டங்களின் பெயர்களை மாத்திட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க.